வணக்கம் உறவுகளே, நம்ம அன்றைக்கி ஊறுகாய் ரெடி பண்ணோம்ல, இது வந்து லாஸ்ட்டு பேட்ச்சு இருக்கிறதெல்லாம் லாஸ்ட்டு பேக் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க. இது வந்து இஞ்சி ஊறுகாய் நம்ம இப்போ பேக் பண்ணுறது, அடுத்தடுத்து பேக் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டு பேட்ச் இது கேட்டிருக்காங்க. இஞ்சி ஊறுகாய்ங்கிறது குழந்தைங்களுக்கெல்லாம் பசி எடுக்கலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நெய் வைத்து அதில் கொஞ்சம் சாப்பாடை போட்டு கிளறி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்குலாம் நல்லா பசி எடுக்கும். பசி எடுக்க தூண்டும், செரிமான பிரச்சனை இருக்காது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க. வணக்கம் உறவுகளே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி ஊறுகாய் பேக் பண்ண போகிறோம். தக்காளி ஊறுகாய் நம்ம லாஸ்ட் பேட்ச் பேக் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க. தக்காளி ஊறுகாய் வந்து ஊறுகாயில் தொக்கு, சரிங்களா? ரெண்டுமே ஊறுகாவும் பயன்படுத்திக்கலாம், தொக்குவாகவும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அம்புட்டு ருசியாக இருக்கும். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உறவுகளே, மறந்துடாதீங்க. இது 100 ml டப்பா. இதில் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம கொடுத்துருவோம் நாச்சியார் ஊறுகாய் அப்படின்ட்டு. நம்ம இப்படி தான் பேக் பண்ணுறோம். லாஸ்ட் பேட்ச் நம்ம பூண்டு ஊறுகாய் பேக் பண்ணிகிட்ருக்குறோம். இது பூண்டு ஊறுகான்னு சொல்ல முடியாது, பொடினே ஒரு பூண்டு பொடி சொல்லலாம். இட்லி தோசைக்கு போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி டேஸ்ட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ பூண்டு ஊறுகாய் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்கி ஸ்வீத்து பாருங்கள் உறவுகளே. எல்லாம் எடுத்து போடல நைட்டியோட